and Nivin Pauly was just நல்லா இருக்கு ப்ரோ. நல்ல படம், செம்ம ஆக்டிங், எல்லாருமே ஃபீல் குட் மூவி ப்ரோ. பாத்துக்கலாம் நல்ல படம். எனக்கு வந்து மோலால் பையன் இருக்குல்ல, பிரணவ் மோலால் ரொம்ப பிடிச்சிட்ட ப்ரோ. நல்லா ஃபீல் குட் மூவி ப்ரோ. அது நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. மலையாள படத்துல வர நல்ல படம் வந்துட்டு இருக்கு. நல்லா இருக்குது ப்ரோ. படம் சூப்பர். நிவின் போலி செம்ம அண்ட் தியான் ஸ்ரீனிவாசன் வேற லெவல். நல்லா பிடிச்சது, சூப்பர். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக மூவி பேஸ்டு தான். ஸ்டோரி வந்து மூவி எப்படி உருவாக்குறது அதை பற்றி தான். படம் செம்மையாக இருந்தது. படத்தில் மியூசிக் நல்லா இருந்தது. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் தியான் ஸ்ரீனிவாசன், நிவின் போலி எல்லாம் வேறு லெவல் காமெடி. இல்லை செகண்ட் ஹாஃப் எல்லாம் வேறு லெவல், சூப்பர். இமோஷனல் கனெக்ட் ஆகுது. நல்ல சீன்ஸ் இருந்தது, சூப்பர். சூப்பராக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. எல்லாமே மெயினாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப், மெயினாக வின்னி ஸ்ரீனிவாசனோட மேக்கிங், வின்னி ஸ்ரீனிவாசனோட த ஸ்டோரி டெல்லிங் ஓகேவா, சூப்பராக சொல்லியிருக்காரு. நான் வின்னி ஸ்ரீனிவாசன் ஃபேன். ஸோ அதனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். சூப்பராக ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மூவியோட மேஜிக் மட்டும்தான் சொல்ல வராங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தான் மெயின் பேஸே. ஸோ பிரணவ் மோகன்லால் அண்ட் தியான் ஸ்ரீனிவாஸ், அதுக்கப்புறம் நிவின் போலியோட கம்பேக் தான் இந்த படமே. ஸோ நிவின் போலியே சும்மா ஜஸ்ட் என்னென்னா வின்னி ஸ்ரீனிவாசன் அவர் என்ன சொல்லியிருக்காரு, பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லை எங்கேயுமே போர் அடிக்கலை, சூப்பராக இருக்குது. எல்லாமே கனெக்ட் ஆகுது. எல்லோரும் தியேட்டர்லேயே பாருங்கள், ஏன்னா இது தியேட்டர் வாட்ச் மூவி. படம் சூப்பராக இருந்துச்சு. நான் தமிழ் தான், ஆனால் இந்த படத்துக்கு ஃபஸ்ட் டே வந்து பார்க்கணுன்னு தோணுச்சு. வினித் ஸ்ரீனிவாசன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், டேரக்டரோட படம். அதுவும் இல்லாமல் இந்த அதே காம்போ, ஹிருதயம் காம்போ வருதுன்னு சொல்லிட்டு வந்தேன். உண்மையாகவே படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்தில் எல்லாமே முடிஞ்சிச்சு, பட் மியூசிக்கும் படத்தோட பிளெண்டாக இருந்தது. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஹிலேரியஸாகவும் நல்ல கண்டென்ட்டோடு இருந்துச்சு. எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கதை எனக்கு கனெக்ட் ஆனது, எப்படி சினிமா எடுக்கிறாங்கன்னு பார்த்தேன். ஒவ்வொரு சீன் எப்படி வருது, எப்படி எடுக்கிறாங்கன்றது எனக்கு தெரிஞ்சுது. நெக்ஸ்ட்டு எப்படி ரெஸ்பான்ஸ்லாம் வரும் அப்படின்றதும் தெரிஞ்சுது. ரொம்பவே கனெக்ட் ஆகுது. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் எங்கேயுமே போர் அடிக்கல. குறை எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. அதான் இது ஒரு ப்ரைம் டைம் மாதிரி. எல்லா படமே நல்லா இருக்குது. இப்போ அடுத்து ஆவேஷம் பார்க்கணும், அதுக்காக வெயிட் பண்ணுறேன். படம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சாரஸ்யமாக இருந்தது. 70s 80s எடுத்தனால செட்டெல்லாம் சூப்பராக இருந்தது. நல்லா கலர்ஃபுல்லு, அந்த கலர் ஸ்கோப் எல்லாமே நல்லா இருந்தது. மியூசிக்கும் சூப்பராக இருந்தது. படம் ஃபுல்லாக மியூசிக்கே, அவர் சொன்ன மாதிரியே படம் ஃபுல்லாக மியூசிக்காகவே இருந்தது. 2 ஹீரோஸும் தியானும் அப்புறம் ஃபஸ்ட்டு பிரணவ் மோகன்லாலும் 2 பேரும் நல்லா பண்ணாங்க. இன்டர்வியூஷன் ஆனோடனே நிவின் பாலி வந்தார். அவர் நல்ல படம் ஒன்று கொடுப்பாரு நான் எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட் மலையாளி ஃப்ரம் இந்தியான்னு நல்லா இருந்தது. எல்லாம் நல்லா பண்ணாங்க. டைரக்ஷன், சினிமாட்டோகிராஃபியாக இருந்தாலும் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கதை எல்லாம் கரெக்ட் டைமில் கரெக்டாக இருக்கும். எல்லா ஆசையும் ஹோப்பு நல்லா வச்சுட்டோன்னா எல்லாமே நல்லா நடக்கும். அதான் சொல்ல வராங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் தான் வந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரிவ்யூ பார்க்காம எதுவுமே பார்க்காம ஃபர்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தேன். ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு. இப்போ எப்படின்னா, இப்போ 2 பேர் வந்து கேரளாலேருந்து வந்து நம்ம ஊருக்கு வந்துட்டு நல்ல ஃபிலிமில் ப்ராஸ்பர் ஆகணும், நல்ல ஒரு ரைட்டரும் ஒரு வயலினிஸ்ட்டும் வந்துட்டு எப்படி அவங்க ப்ராஸ்பர் ஆகுறாங்க, அதுக்குள்ளே நடுவில் வர சண்டை, அவங்க 2 பேருக்கு ஒரு சண்டைனால ஸ்ப்ளிட் ஆகுறாங்க, திருப்பி எப்படி ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி அவங்க ப்ராஸ்பர் ஆகுறாங்க, அதுதான் கதை. எக்ஸிக்யூஷன் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. விஷுவல்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வின்டேஜ் நம்ம ஊரை காமிக்கிறது, மெட்ராஸ் காமிக்கிறதுலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ரோலே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிவின் பாலி அவர் வந்து வரும்போது அந்த ஹியூமரோட வந்தார். அவரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். நல்லா பண்ணியிருந்தார். காமெடிலாம் டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் வந்து நம்ம இதையும் மஞ்சுமல் பாய்ஸையும் இது பண்ண முடியாது. பட் இது 2மே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி ஓரியன்டான ஒரு படம். ஆனால் டெஃபினட்டாக இதுவும் ஹிட் ஆகணும். மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி எமோஷனலி கனெக்ட் ஆச்சு, டெஃபினட்டாக ஆச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இல்லை, போர்லாம் ஒன்றும் அடிக்கல. லைக் லென்த்தே பெருசாக தெரியல. 2 hours 45 minutes படம். கொஞ்சம் லென்த்தி தான், பட் லென்த் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். டெஃபினட்டாக நல்லா இருந்துச்சு. ஆமாம், கண்டிப்பாக சேரணும் அப்படின்னு. ஏன்னா வந்து ரொம்ப அவங்க பண்ணுறாங்க, எப்படி சொல்கிறது, ரொம்ப எக்ஸிக்யூஷன் வைஸ் வந்து அவங்க ரொம்ப நம்மளோட ஆடாக இருக்காங்க. இப்போது ஸ்டோரி ஓரியன்ட் படம்லாம் நம்ம ஊரில் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். வரணும். நல்லா இருந்துச்சு, சூப்பர் படம்.
பிரணவ் மோகன்லால் அடிபொலி அந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே ரொம்ப அடிபொலி சூப்பரா இருக்கும் അടിപൊളി ഒരു രക്ഷയില്ല ഇമോഷണൽ കോമഡി എല്ലാമേ സൂപ്പർ നല്ല മൂവിയായിരുന്നു ഉറപ്പായിട്ടും ഇത് ഒരു വമ്പൻ ഹിറ്റ് തന്നെ ആയിരിക്കും എന്തായാലും എല്ലാവരും എന്താ കാസ്റ്റ് ചെയ്ത് തന്നെ ഭയങ്കര നന്നായിട്ടാണ് കാസ്റ്റ് ചെയ്തേക്കുന്നത് എവറി പേഴ്സൺ ഹാഡ് ദെയർ ഓൺ റോൾ ടു കംപ്ലീറ്റ് ആൻഡ് നിവിൻ പോളി വാസ് ജസ്റ്റ് ഇറ്റ് വാസ് ഗ്രേറ്റ് സോ ദാറ്റ്സ് ഇറ്റ് Pranav Mohanlal and Dhyan Srinivasan, it's a good combo. I really loved it. And some scenes really brought back Mohanlal and Srinivasan. It was just a reference and all is there. So, great movie. Yeah, emotionally, you get emotional, you can laugh. It's a all-round. அந்த மாதிரி தான் அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. எப்படி எடுக்கணும் இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான். அது சினிமா மட்டும் இல்லை, எந்த வேலை பண்ணுறாலும் அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் பண்ணி வச்சா எப்போ வேணால் சாதிக்கலாம். அந்த மாதிரி குறைவெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா நல்லா எடுத்திருக்காங்க படம். இருக்கும் இப்போ எல்லாத்துக்கும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும், ஆனாலும் சொல்ல முடியாது. ப்ளஸ் நல்லா கவர் பண்ணிடுது. இல்லை அதே தான். ஸோ அதோட தொடர இதையும் லைக் ஹிட் ஆகும்.